மனக்கவலைகளை போக்கக்கூடிய மணக்குள விநாயகர் ஆலயத்தில் இன்றும் ஒளி வடிவ அந்த தேகத்துடன் ஜீவசமாதி நிலையில் விநாயகர் பெருமானோடு ஒன்றரை கலந்து நமக்கு எல்லாருக்கும் ஆசி பாலித்து கொண்டு வரக்கூடிய அந்த அற்புதமான சித்தர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தொல்லை காது சித்தர். இந்த மணக்குள விநாயகர் கோவிலோட மூலவர் பார்த்தோம் சொன்னால் அது ஒரு குளத்தின் மீதில் தான் இந்த பிள்ளையார் அமர்ந்திருக்கார். இந்த பீடத்தோட இடது பக்கம் மூலவருக்கு அருகில் பார்த்தோம்னா ஒரு அரை அடி வெட்டத்தில் ஒரு ஆழமான குழி போகிறது. அங்கே ஒரு தீர்த்தம் இருக்குது. அந்த ஆழத்தை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது யாருக்குமே தெரியல. அங்கே எப்போவுமே வற்றாத நீர் வந்து கொண்டே இருக்குது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான அமைப்பின் மீது விநாயகப் பெருமான் அமர்ந்து கொண்டிருக்கார். இந்த விநாயகப் பெருமானை அந்த தண்ணீரில் போட்டுறதுக்கு இந்த வேற்று நாட்டை சேர்ந்தவர்கள் இதெல்லாமும் முயற்சி எடுத்தாலும் கூட இந்த விநாயகர் பெருமான் மறுபடியும் கரைக்கு வந்து கொண்டே தான் இருந்தார். அதுதான் மணக்குள விநாயகரோட மகாத்மியம். இந்த மணக்குள விநாயகர் ஆலயத்தில் ஜீவசமாதி அடைந்து எல்லாருக்கும் அருள் காட்சி கொடுத்து அருளாசி புரிந்து கொண்டு வரக்கூடிய சித்தர் தான் தொல்லைக்காது சித்தர் அப்படிங்கிற இந்த மகான். இவர் இங்கே புதுவைக்கு வரும்பொழுது முரட்டாண்டி அப்படிங்கிற ஊருக்கு போவார். அந்த ஊர்லேருந்து மறுபடியும் இந்த புதுவைக்கு வரும்பொழுதெல்லாம் இவருக்கு அந்த பிரெஞ்சுக்காரர்கள் தொல்லை கொடுப்பார்கள். அதனால் இவர் என்ன பண்ணுவார்னா ஆனந்தரங்க பிள்ளை தோட்டம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு குடில் அமைச்சிடுவார். அந்த குடிலில் தான் இருந்து அவர் பல பக்தர்களுடைய குறைகள் எல்லாத்தையும் தீர்த்து வைப்பார். அவர்கள் விபூதி கொடுத்து அவருடைய கஷ்டத்தெல்லாம் சரி செய்வார். அங்கே தங்கியிருந்த காரணத்தினால அந்த ஊருக்கு அந்த பகுதிக்கு சித்தன் குடிசை அப்படிங்கிற பெயரே வந்தது. இப்போ கூட அந்த பகுதிக்கு சித்தன் குடிசை அப்படின்னு தான் அழைக்கப்படுறது. இந்த மகானோட காதில் பெரிய துளை இருந்த காரணத்தினால இவரை தொல்லைக்காது சித்தர் அப்படின்னு அழைக்கப்பட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இந்த தொல்லைக்காது சித்தர் எப்படி புதுவைக்கு வந்தார் அப்படிங்கிறது அவரோட சரித்திரத்தை எல்லாம் இப்பொழுது நாம் அவரோட தியானிப்போம். தொல்லைக்காது சுவாமிகள் தெற்கிலிருந்து வந்து புதுவைக்கு வந்திருக்கார். இந்த தொல்லைக்காது சுவாமிகளோட 2 சிவைகளிலும் பெரிய துவாரங்கள் இருக்கும். அதனால் இந்த காரண பெயர் வந்தது. இவர் வந்து மான் செவலை நிறத்தில் இருப்பார். அற்புதமாக காட்சியளிப்பார். ரொம்ப ஆஜானுபாகுவான உடல், கட்டான உடல். அவரோட பார்வை நிமிர்ந்த பார்வையாக இருக்கும். கண்ணில் பார்த்தோன்னா அவர் கண்ணில் அப்படியே ஒரு இறை பேரொளி ஆற்றல் அப்படியே வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தீட்சணமான பார்வை இருக்கும். அவரோட வயிறு கொஞ்சம் பெருத்திருக்கும். இப்படியெல்லாம் சுவாமிகள் ரொம்ப எளிமையான ஆடை அணிந்து கொண்டு தான் சுவாமிகள் சுற்றி கொண்டு வந்தார் புதுவையில். அந்த கரங்கள் பார்த்தோன்னா முட்டைக்கால் வரை நீண்டிருக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு அக்கல்கோட் மகாராஜ் ஞாபகம் வரும். சுமார் 6 அடி உயரம் இருப்பார் இந்த சுவாமி. இவருக்கு வந்து திருமணம் செய்து வைக்கலாம் அப்படின்னு இவருடைய அம்மையார் வந்து முயற்சிக்கும் பொழுது அப்பொழுது தான் சுவாமிக்கு வந்து அதில் உடன்பாடு இருக்காது. இவருடைய இளம் வயதிலேயே இவரோட தந்தையார் வந்து இழந்துடுவார் சுவாமி. அதனால் இந்த திருமண ஏற்பாடு வந்து எப்படியா இருந்தாலும் இந்த சுவாமியோட வாழ்க்கையில் வந்து ஒரு பிடிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு அவர்களுடைய அம்மா ஆசைப்படுறார். ஆனால் இந்த சுவாமிக்கு வந்து ஒரு பயத்தை உண்டு பண்ணியது. அந்த வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த திருமண வாழ்க்கையை நினச்சி சுவாமிக்கு அப்போவே பயம் வந்துடுது. உண்மையான ஞானிகள், யோகிகள், தபஸ்விகளுக்கு எல்லாமே இந்த சம்சார பந்தம் அப்படிங்கிறது பயத்தை ஏற்படுத்தும். சாதாரண மனிதர்களுக்கு எல்லாம் தான் சம்சார பந்தம் அப்படிங்கிறது, இல்லறம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சாமானியமான விஷயமாக இருக்கும். ஏன்னால் தபஸ்விகள், யோகிகள் எல்லாரும் வந்து தன்னுடைய கர்மாவை அனுபவிக்க வரவில்லை, மற்றவர்களுடைய கர்மாவை போக்குவதற்காக வந்த மகான்கள் அப்படிங்கிற காரணத்தினால இவர்களுக்கு இந்த இல்லற வாழ்க்கையிலையோ திருமண வாழ்க்கையிலையோ முதல்ல ஈடுபாடு இருக்காது. ஸோ இந்த சாமிக்கு முதல்ல பார்த்துட்டோன்னா இந்த திருமண வாழ்க்கையை நினச்சி ரொம்ப பயம் வருது. பயம் வந்தோன்னு என்ன பண்ணுவார், இந்த உலகத்தில் நமக்கு தாயாக பிறந்தவள் வந்து நமக்கு திருமணம் செய்யலாம் அப்படின்னு நடக்கும்பொழுது அவர் என்ன நினைக்கிறார், அம்பாள் கிட்ட போய் தஞ்சம் அடைகிறார். பராசக்தி கிட்ட போய் தஞ்சம் அடைஞ்சு அங்கே அப்படியே தியானம் பண்ணி கொண்டே இருக்கார். அப்படி தியானம் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது அவருக்கு ஏதோ ஒரு ஒலி கேட்கிறது. அந்த ஒலி வந்து அவர் கேட்டுக்கொண்டே இருக்குது. அந்த ஒலி சுவாமியை வழி நடத்த ஆரம்பிக்கிறது. நம்ம வந்து இந்த ஒளி வழி நடத்துறது நம்ம பார்த்துருக்கோம். யாரோட வாழ்க்கையில் பார்த்துருக்கோம் அப்படின்னா சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது அவருக்கு கண் சரியாக தெரியாது. அப்போ எப்படி அவருக்கு போகிறது அப்படின்னு தெரியாது. அப்போது அம்பிகை பராசக்தி மின்னல் வடிவாகவே வந்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அந்த இருட்டில் காட்சி கொடுத்தாள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதுபோலவே திருவண்ணாமலையெல்லாம் கிரிவலம் பண்ணும்போது சில பக்தர்களுக்கு இருட்டாக இருக்கக்கூடிய அந்த காலத்தில் அப்பொழுதெல்லாம் ஒளி வெளிச்சமெல்லாம் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 17 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலையில் அம்பிகை பராசக்தியினரால் அந்த மின்னல் வந்து கொண்டே இருந்த காரணத்தினால வெளிச்சம் மாதிரியே இருந்து வழி காமிச்சிருக்கார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். அது வந்து நம்ம பார்க்குறது ஒளி. இப்போ நம்ம பார்க்குறது இந்த சுவாமிக்கு வழிகாட்டினதுன்னா ஒரு ஒளி. அந்த இறை ஒளி சுவாமிக்கு வழிகாட்டி கொண்டே இருக்குது. அதை நோக்கி இந்த சுவாமி அவர் பின்னாடி போயிட்டே இருக்கார். அப்படியே போக அவர் எங்கே வரார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஞான பூமியாக இருக்கக்கூடிய சித்தர்களுடைய தபோவனமாக இருக்கக்கூடிய புதுவை அந்த அற்புதமான க்ஷேத்திரத்துக்கு வரார். அங்கே சுவாமி வந்தது. அதுக்கப்புறமா முரட்டாண்டி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய் அங்கே உட்காந்து தபம் பண்ண ஆரம்பிக்கிறார்.
அந்த சுவாமிக்கு வந்து அந்த தெய்வீக திருவொளி வந்து மணக்குள விநாயகர் ஆலயம் வரைக்கும் கொண்டு போய் சுவாமிகளை விடுறது. அடர்ந்த காடு குளம் இருக்கு அன்னைக்கு, அதுதான் அந்த நாள் இருந்த கூட மணக்குள விநாயகர் ஆலயத்தோட ஒரு அற்புதமான அமைப்பு. அங்கே சுவாமிகள் விநாயக பெருமான் முன்னாடி உட்கார்ந்து தியானம் பண்ணுறார். அவருக்கு எளிதில் ஞானம் கிடச்சிடுறது. அந்த விநாயக பெருமான் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாலே விநாயக பெருமானோட சூட்சமம் என்ன அப்படின்னால் பிரணவ ரூபத்தின் நாயகனாகப்பட்டவர் விநாயகர். இந்த பிரணவம் தான் விநாயக பெருமான் அப்படின்னு கூட சொல்லுவார்கள். அந்த பிரணவ ஒளிதான் இந்த சுவாமியோட காதில் கேட்டுக்கொண்டே இருக்குது. அகார உகார மகாரம் அப்படின்னு திருமூலர் திருமந்திரத்தை சொல்லக்கூடிய அந்த ஓம்காரம் அப்படிங்கிறது இந்த சுவாமிகளுக்கு ஒரு மூலமந்திரமாகவே கேட்குறது. இந்த ஓம் வந்து 1000 தடவை நம்ம ஜெபித்தோம் சொன்னால் நிச்சயமாக நம்மால் காமத்தை வெல்ல முடியும் அப்படின்னும் திருமூலர் திருமந்திரத்தை சொல்லியிருக்கார். இதெல்லாம் அந்த ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவத்தினுடைய மகிமை. இந்த பிரணவத்தினுடைய அர்த்தம் சொல்ல தெரியலை அப்படின்னு சொல்லி தான் பிரம்மதேவரை வந்து சிறைப்பிடித்தார் சுப்பிரமணிய தேவர். அதனால் இந்த பிரணவத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு மகிமை அற்புதமான மகிமை. இந்த பிரணவத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னு இறைவன் சுவாமியை கேட்கும் பொழுது தான் சுவாமி வந்து சுவாமிநாதனாக இருந்து தந்தைக்கே உபதேசம் செய்தார். அதெல்லாம் வந்து இந்த பிரணவத்தோட மகாத்மியத்தை எடுத்துரைக்கக்கூடியது. அந்த பிரணவம், அந்த அகார உகார மகாரம், அந்த மூன்றும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு ஒளி சுவாமிக்கு வந்து ஒரு வழித்துணையாக இருக்குது. அந்த ஒளி வந்து விநாயக பெருமான் ஆலயத்தில் கொண்டு போய் விடுறார். அதுக்கப்புறமா முத்துமாரியம்மன் கோயில் புதுவையில் இருக்கு இல்லையா, தேச முத்துமாரி அப்படின்னு சொல்லி பாரதியார் அற்புதமாக பாடியிருக்கார் இல்லையா, அந்த முத்துமாரியம்மன் கோவிலுக்கும் அவர் போவார். ஏன்னா அந்த அம்பாளை வேண்டிட்டு தானே இந்த திருமண வாழ்க்கையிலேருந்துலாம் தப்பிச்சு சுவாமி ஓடி வந்திருக்கார். இப்போ புதுவைக்கு வந்துட்டார். வந்து இப்போது கார்த்தால் வந்து அவர் மணக்குள விநாயகர் பார்ப்பார், மத்தியானமாக முத்துமாரியம்மன் கோயிலுக்கு போவார். இப்படியே தான் அவருடைய வாழ்க்கை இப்படியே போயிட்டு கொண்டிருக்கு. இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட இப்பொழுது வந்து ஒரு 200-300 ஆண்டு காலங்களுக்கு முன்னால் நடந்த சரித்திரத்தை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கோம். சுவாமிகள் வந்து எப்போவுமே கார்த்தால பிள்ளையார் தரிசனம் பண்ணுவார், மத்தியானம் அம்மாவை தரிசனம் பண்ணுவார். இப்படியே அவரோட வாழ்க்கை நடந்து கொண்டே இருக்குது. நிஷ்டையில் அமர்ந்து விடுவார். அதற்கப்புறமா நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த சித்தன் குடிசை அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் போய் எல்லாருடைய குறையும் தீர்த்து கொண்டே வந்தார். இந்த காலையில் பூஜை விநாயகர் கிட்ட பண்ணிட்டதுக்கப்புறமா சுவாமிகள் வந்து கொஞ்ச நாளாக பார்த்தா நடந்து போயிட்டு இருப்பார். அம்பாளையும் பார்க்க போவார், பிள்ளையாரும் பார்த்துட்டு இருப்பார். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா இந்த சுவாமிகள் நடந்து போகிறது எல்லாத்தையுமே விட்டுடுறார். ஆனால் ஒரு அதிசயம் என்ன நடக்கும்னால், காலையில் பார்த்தோம்னு சொன்னால் விநாயக பெருமான் ஆலயத்தில் சுவாமி இருப்பார். மத்தியானம் பார்த்தோம்னா அம்பிகை பராசக்தி ஆலயத்தில் இருப்பார். அது எப்படி அப்படின்னு பார்த்தா ஒரு நிமிஷத்தில் மறைஞ்சு அடுத்த நிமிஷம் வந்துடுவார். அதுக்கப்புறமா அந்த முரட்டாண்டி அப்படிங்கிற ஊருக்கு போயிடுவார் சுவாமி. காலங்கள் உருண்டு ஓடிக்கொண்டே போச்சு. தன் உடலை விட்டு போகக்கூடிய நாள் நெருங்கிடுத்து அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சிடுறது. அதனால் அம்பாளோட கட்டளை கிடைக்க போகுது அப்படிங்கிற சுவாமிக்கு புரிஞ்சுடுறது. அம்பாளும் கட்டளை கொடுக்குறா. அந்த சுவாமி வந்து ஒரு மாலையில் நிஷ்டையில் அமர்ந்து விடுறார். அம்பாளோட ஆனந்த திருநடத்தை காட்சி எப்படி அவருக்கு கிடைக்கிறது, பேரொளி அவருக்கு கேட்க ஆரம்பிக்கிறது. மறுபடியும் தொடர்ந்து 9 நாட்கள் அப்படியே அந்த அம்பிகை கோவிலை வலம் வந்து கொண்டே வரார். பௌர்ணமி அன்னைக்கு வந்து வா போகலாம் அப்படிங்கிற ஒலியை அவருக்கு கேட்டு விடுறது. அது எங்கே கேட்குறது அப்படின்னு பார்த்தோன்னா விநாயகர் பெருமானோட தரிசனமும் கிடைக்கிறது அவருக்கு. மணக்குள விநாயகர் கோவிலில் அருகே பார்த்தா அவருக்கு அந்த இடத்துல சுவாமிகள் சிரிச்சுண்டே ரொம்ப சந்தோஷத்தில் பரமானந்த நிலையை அடைஞ்ச ஒரு சந்தோஷத்துடன் திருப்தியுடனும் அவருடைய உடல் அப்படிங்கிற அந்த சட்டையை கழட்டி போட்டுவிட்டு இறைவனாகப்பட்ட விநாயக பெருமானுடன் ஒன்றரை கலந்து விநாயக பெருமானுடனே ஐக்கியமாகிறார் இந்த தொல்லைகாத சித்தர் அப்படிங்கிற இந்த அற்புதமான மகான். இங்கே 22 ஆண்டு காலங்கள் அருளாட்சி பண்ணியிருக்கார் புதுவையில். அந்த ஓங்கார ஒலி தான் சுவாமிக்கு எப்பவுமே கேட்டுக்கொண்டிருக்கு. அதனால் அந்த ஓங்காரத்தை ஜெபம் செய்தால் என்னெல்லாம் மகிமைகள் வரும் அப்படிங்கிற திருமூலர் சொன்னதோடு நம்ம பார்த்துருக்கோம். இந்த அற்புதமான மகான் தான் புதுவையில் பெரும்பாலும் எல்லாரும் தரிசிக்கக்கூடிய முதல் சித்தராக இருக்கும். ஏன்னா புதுவையில் முதல்ல போகிறோம் சொன்னாலே நம்ம வந்து மணக்குள விநாயகர் ஆலயத்திலிருந்து தரிசனத்திலிருந்து தான் எல்லாருமே அந்த சித்தர்களை தரிசனம் பண்ணுறது எல்லாத்தையும் தொடங்குவோம். அதனால் இந்த மகானுடைய சமாதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னால் இந்த விநாயக பெருமானோட கோவில் இருக்கு இல்லையா, அந்த கோவிலில் தான் இந்த மகானோட சமாதி அமையப்பட்டுள்ளது. விநாயகரோட கருவறை பின்புறத்தில் சுவாமிகளுக்கு ஒரு அற்புதமான விக்கிரகம் இருக்குது. அந்த விக்கிரகத்தின் நித்திய பூஜை எல்லாம் நடந்து கொண்டு வருது. தொல்லைக்காத சித்தர் அப்படிங்கிற மகானை நாம் தரிசித்து நம் தொல்லைகளிலிருந்தெல்லாம் நாம் விடுபட வேண்டும் அப்படின்னு எல்லாரோடையும் வேண்டி கேட்டுக்கொண்டு இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் மணக்குள விநாயகரின் பாதங்களில் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.